வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கோட லைவ் டெஸ்ட் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள், லைவாக பார்க்க போகிறோம். வாங்க நமக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். நமக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் இரண்டாவது உறுப்பு 3/5, மூன்றாவது உறுப்பு 1/n பொது விகிதம் காமன் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி காமன் ரேஷியோ கேட்டாங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க டேர்மை வந்து செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது தேர்டு டேர்ம்லேருந்து இரண்டாவது டேர்மை டிவைட் பண்ணால் நமக்கு ஆர் அப்படின்ற காமன் ரேஷியோ கிடைக்கும். தேர்டு டேர்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1/5, இரண்டாவது டேர்ம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3/5. இந்த 3/5 டிவிஷனில் இருக்கிற நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறப்போ அப்படியே தலைகீழாக மாறிடும். அப்போ எப்படி எழுதலாம், 1/5 இன்ட்டு 5/3ன்னு எழுதலாம். 5 கட் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது, 1/3 அப்படின்றதுக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சேம் மாடலில் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போது. ரொம்பவே சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பவர் எம் மைனஸ் என் கமா ஏ பவர் எம் கமா ஏ பவர் எம் பிளஸ் என் என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம் கேட்டிருக்காங்க. பொது விகிதம் என்ன சொன்னோம், இரண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை வகுக்கணும்னு சொன்னோம். அப்போ ஏ பவர் எம்ல இருந்து ஏ பவர் எம் மைனஸ் என்ன்ற டேர்மை வகுத்தா நமக்கு காமன் ரேஷியோ ஆறுன்றது கிடைச்சிரும். பவரில் இருக்க டேர்ம் வந்து அப்படியே நியூமரேட்டரில் போகும்போது மைனஸாக மாறிடும். மைனஸ் பண்ணிடுங்க கொடுத்துருக்கிறத. அப்போ ஏ பவர் எம் மைனஸ் எம், இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ ப்ளஸ் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்குது, ஏ பவர் என் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி தான் நமக்கான தேர்டு சம்மும் இருக்குது. என்ன கொஸ்டின் பாருங்கள், நமக்கு 2/5, 6/25, 18/125 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம்னு கேட்டாங்க. அப்போ இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணிடலாம். இரண்டாவது உறுப்புங்கிறது 6/25, முதல் உறுப்புங்கிறது 2/5. இந்த டிவிஷனில் இருக்க 2/5 அப்படியே மல்டிப்ளிகேஷனை மாற்றணும்னா தலைகீழாக மாறிடும். அப்போ 6/25 இன்ட்டு 5/2 அப்படின்னு மாறிடும். 5ஆல் அடிக்கிற 1 5 5, 5 இன்ட்டு 5 25. 2ஆல் அடிக்கிற 1 2 2, 3 இன்ட்டு 2 6. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3/5 அப்படின்ற டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3/5. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். இது வரைக்கும் யாரெல்லாம் 3 சம்மே ஆன்சர் கரெக்டாக போட்டிங்களா உங்களுக்குலாம் ஹார்ட்டின் கொடுத்துட்றேன். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, நமக்கான 4th கொஸ்டின் பார்த்துருங்களா. 3 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்க இல்லையா. நமக்கான 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டினும் சேம் மாடல் தான். எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. -2/7 கமா எக்ஸ் கமா -7/2 ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளது எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. சேம் நம்ம அதே ஃபார்மேட் படி தான் சால்வ் பண்ண போகிறோம். இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணோம்னாலும் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, தேர்ட் உறுப்புல இருந்து இரண்டாவது உறுப்பை டிவைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ கிராஸில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் ஈக்குவல் டு -7/2. இங்கே டிவிஷனில் இருக்க டேம் வந்து ஈக்குவல் டு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் போகும். ஸோ இன்ட்டு -2/7, 2 கேன்சல், -7 கேன்சல், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1 அப்படின்றது கிடச்சிருக்கு. நமக்கு ரூட்டுக்குள்ளே மைனஸ் அப்படின்ற டேம், அதாவது மைனஸ்ன்ற டேம் வந்துட்டாலே இங்கே இருக்க ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு போகும்போது ரூட்டாக மாறும். மைனஸ் அப்படின்ற டேம் வந்தனாலே √1 அப்படின்றதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் -1 அப்படின்றதான் கிடைக்கும். சிம்பிளாக +1 அப்படின்றது போட்டக்கூடாது. ஏன், இங்கே மைனஸ் அப்படின்ற டேம் வந்தனால +1ஆகவும் வரலாம், -1ஆகவும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஆன்சரை போடணும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. நமக்கான 5th கொஸ்டின் பாருங்கள். 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். 2, 6, 18, 54 என்ற வரிசையின், அப்போ இது வந்து ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக கூட்டு தொடர் வரிசையான்னு கொடுக்கல, ஒரு காமன் நம்பரை மல்டிப்ளை பண்ணியோ ஆர் டிவைட் பண்ணிட்டோ போயிருந்தாங்கன்னா அது பெருக்கு தொடர் வரிசை. ஸோ நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 2 × 3 6, 6 × 3 18, 18 × 3 54. அப்போ நமக்கு காமன் ரேஷியோ பொதுவான ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ 6ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 வச்சுக்கலாம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 8th டேர்ம், 8வது உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருக்கு தொடர் வரிசையை பொறுத்தளவுக்கு உறுப்பு கண்டுபிடிக்கிறது, டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் n-1. ஓகேங்களா, n-1 அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகேங்களா, n-1. இதில் நமக்கு n அப்படின்றது பார்த்தீங்கன்னா 8, ஏன்னா 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 2, ஆர் அப்படின்றது இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 3 அப்படின்றது கண்டுபிடிச்சோம். 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. எண்ணுக்கு பதில் 8, 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7 அப்படின்றது தெரியணும். அப்போ 2 × 3/7னா ஒன்றும் இல்லைங்க, 3 வந்து 7 டைம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 3 4 5 6 7,
2 இன்ட்டு 3 6, 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9 இன்ட்டு 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 729 அப்படின்றது கிடைக்குங்களா? 729 கிடைக்கும். அதை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் 9 இன்ட்டு 6 54க்கு 4 பேலன்ஸ் 5, 2 இன்ட்டு 6 12, 12 + 5 17க்கு 7 பேலன்ஸ் 1, 6 இன்ட்டு 7 42, 42 + 1 43. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 4374 அப்படின்றது கிடைச்சிருக்கு. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 4374 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகேங்களா? நமக்கான 6th சம் பார்த்துருங்களா? 4374 நமக்கான 6th சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 8வது உறுப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்களா? 8வது உறுப்புங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 8வது உறுப்புங்கிறத பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் 7. இங்கே என்ன உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதை பவரில் ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா அதுதான் 8வது உறுப்போ. 9வது உறுப்புனா 8 வரணும். பவரில் 8 வந்தால் அது 9வது உறுப்பு. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க? 768ன்னு கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துட்டு 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 10வது உறுப்பு எப்படி எழுதலாம்? ஒன்று மைனஸ் பண்ணிக்கணும்னு சொன்ன பவரில் எழுதும்போது ஏஆர் பவர் 9 அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஏஆர் பவர் 9 நான் எப்படி பிரிச்சுக்கணும்? ஏஆர் பவர் 7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் வந்தால் பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 7 + 2 9. அப்போ நம்ம கரெக்டாக பிரிச்சிருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு. ஏஆர் பவர் 7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 768. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. அதை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன கிடைக்க போகுது? 4ன்றது கிடைக்க போகுது. அப்போ 768 வந்து சிம்பிளாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 700 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எளினா அங்கே 28. இப்போ 2800 கிடைக்கும். 60 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 × 4 24, 240ன்னு கிடைக்கும். 8 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32ன்னு கிடைக்கும். அப்படியே எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா 2703. அப்போ 3072 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நமக்கான 10வது உறுப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3072 அப்படின்னு கிடச்சிருக்கு. சார் என்ன சார் 2800 240 32 அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா, இந்த 768 இருக்குது பார்த்தீங்களா? அது எப்படி பிரிச்சிருன்னா 700 + 60 + 8ன்னு பிரித்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 4ஆல் 700 மல்டிப்ளை பண்ணும்போது 2800, 4ஆல் 60 மல்டிப்ளை பண்ணும்போது 240, 4ஆல் 8 மல்டிப்ளை பண்ணும்போது 32. எல்லா நம்பருக்கு இடையில பாருங்கள் ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணும்போது 3072 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் 7th சம் பார்த்துருங்களா? நமக்கான 7th சம் பார்ப்போங்க. நமக்கான 7th சம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி மாடல் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? 9, 3, 1 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் இவங்களே ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் கொடுத்துட்டாங்க. 8th டேர்ம் கேட்டிருக்காங்க. அதாவது டிஎன் வச்சு அப்ளை பண்ணணும். ஏஆர் பவர் n-1 அப்படின்றதான் ஃபார்முலா. 8வது உறுப்பு கேட்டனால எண்ணுக்கு பதிலாக 8. ஏங்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் 9. ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2வது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுறப்போ 1/3 அப்படின்றது கிடைக்கும். நமக்கு எண்ணுங்கிறது 8 சொல்லிட்டாங்களா? அப்போ 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இங்கே 9 இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இதில் 2 பவர் 3 × 3 குறைச்சிடலாம். 2 பவரை குறைச்சிட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/3/5 கிடைக்கும். 3/5ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 243 அப்படின்றதான் நமக்கான ஆன்சர். 1/243 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. 1/243. அதாவது எப்படி சார் 243 வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வந்து 5 டைம் மல்டிப்ளை பண்ணுறாங்க. 5 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9, 3 × 3 9 × 3 9 × 3 81, 81 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 8 × 3 24, 1 × 3 3. அப்போ 243 அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்போ 1/243 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான 8th சம் பார்த்துருங்களா? நமக்கான 8th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 3/16, 1/8, 1/12, 1/18 என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க. இந்த 3/16 வந்து 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களேன். 2/3ன்ற நம்பரால் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 3 3 கேன்சலு, மேலே 1 1 2 2, 8 × 2 16. அதுதான் நமக்கு 2வது உறுப்பாக கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 1/18 கூட 2/3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். 1/18 × 2/3. 2ஆல் கட் பண்ணுறேன். 1 2 2, 9 × 2 18. மேலே 1 × 1 1 தான் கிடைக்க போகுது. 9 × 3 27. அப்போ 1/27 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா? நமக்கான 9th கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஜிபினா பெருக்கு தொடர் வரிசை 6வது உறுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 6வது உறுப்புனா நம்ம எப்படி எழுதுறோம்? ஏஆர் பவரில் 1 குறைச்சிடணும் 5. இதோட வேல்யூ எவ்வளோ? 972ன்னு கொடுத்துருக்காங்க. பொது விகிதம் ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துட்டு 8th டேர்ம் 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பு எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் 7 எழுதலாம். இந்த ஏஆர் பவர் 7 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா ஏஆர் பவர் 5 × ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன்.
பேஸ் சேமாக இருந்து அடிமானம் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் வந்து பவர் இருந்தால் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆர் பவர் 7ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 972 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு, ஆரோட வேல்யூ 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9 கிடைக்கும். அப்போ 972 வந்து நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சருங்க. மல்டிப்ளை பண்ணும்போது 8748 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, 8748 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தான். டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே 8 சம் சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க சம்மையும் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணலாம். நீங்களும் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சரை லைவ் சேட்டில் சொல்லிட்டே வாங்க, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா, நமக்கான 9th சம் பார்த்துருங்களா. நமக்கான 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் கமா 2x + 2 3x + 3 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இருப்பின் 11x 22x + 22 33x + 33 என்ற தொடர் வரிசையானதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த எக்ஸை வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 11xன்னு கிடைக்கும். அதே மாதிரி 2x + 2 வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 22x + 22ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3x + 3 வந்து நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 33x + 33 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா. அப்போது இந்த 11 அப்படின்ற நம்பரால் என்ன பண்ணியிருக்காங்க, பெருக்கியிருக்காங்க. ஒரு நம்பரால் மல்டிப்ளையோ ஒரு காமன் நம்பரால் பெருக்கியோ அல்லது வகுத்தோ ஒரு சீரீஸை கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது என்ன சீரீஸ், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றது கிடைக்கும். கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, ஒரு பெருக்கு தொடர் வரிசையாக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. பாருங்க, ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றது ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, பொது விகிதம் மிகை எண்ணாக இருக்கும். மிகை எண்ணுனா பாசிட்டிவ் நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் 4 உறுப்புகள் உள்ளன. 4 ஆப்ஷனில் வந்து 4 உறுப்புமே வந்து பெருக்கு தொடர் வரிசைன்னு கொடுத்துட்டாங்க. அதில் முதல் 2 உறுப்புகளின் கூடுதல், முதல் 2 உறுப்பு கூட்டினா நமக்கு 12 வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் கூட்டுங்க, 8 வருது. 9 + 3 12 வருது. 4 + 16 20 வருது. 7 + 5 12. கரெக்ட்டுங்களா. 7 + 5 12ன்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ கட்டு சி கட்டு வச்சுக்கலாம். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதன் கடைசி 2 உறுப்புகளை கூட்டினால் 108. அப்போ 27ஐயும் 81ஐயும் கூட்டுங்க, 108ன்னு கிடைக்கும். 37ஐயும் 71ஐயும் கூட்டுங்க, 108ன்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி பி 2 இருக்கே சார், இதில் எதை சார் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். கரெக்ட்டுங்களா. அப்போது நமக்கு என்ன தெரியணும், ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணிட்டு போயிருந்தா தான் நமக்கு ஜாமெட்ரிக் சீரிஸை கிரியேட் பண்ண முடியும். ஆனால் ஆப்ஷன் டியை பாருங்க, ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா எல்லா நம்பருமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக அப்போ ஒரு காமன் நம்பரால் ஒரு காமன் நம்பர், ஒரு பொதுவான உறுப்பால் அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. இது ஆப்ஷன் பி பாருங்க, 3 9 27 81ன்னு கொடுத்துருக்காங்க. 3 எதால் மல்டிப்ளை பண்ணும்போது 9ன்னு கிடைக்கும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது 9 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 27, 27 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 81. அப்போ ஒரு காமன் நம்பரால் பெருக்கிட்டு போயிருக்கணும். அந்த ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டும்போது 12 கிடைக்கணும். கடைசி 2 நம்பரை கூட்டும்போது நமக்கு 108ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஆப்ஷன் பி மட்டும்தான் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் பின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான 11th கொஸ்டின் பார்த்துறாங்களா. 11th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன. அப்போ ஏபிசின்றது கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வேரியபிளாக இருக்கிறத நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏங்கிறது 1, பிங்கிறது 2, சிங்கிறது 3. 1 2 3ங்கிறது கூட்டுத்தொடர் வரிசையா சார், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா சார். நமக்கு பொது வித்தியாசம் சேம வந்தால் கூட்டுத்தொடர்னு சொல்லிடலாம். அப்போது 2 நம்பருக்கு இடையில வித்தியாசம் என்ன வருது, 1லேருந்து 1 கூட்டினா 2 செகண்ட் டேர்ம் கிடைக்குது. 2லேருந்து 1 கூட்டினா 3 தேர்ட் டேர்ம் கிடைக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து +1 அப்படின்றதான் டிஃப்ரென்ஸாக கிடச்சிருக்கு. அப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை கிரியேட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, 3 ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம், 1ன்னு கொடுத்துருக்கோம். 3 பிக்கு பதில் 2ன்னு எடுத்திருக்கோம். 3 சிக்கு பதில் 3ன்னு எடுத்திருக்கோம். இது வந்து என்ன தொடர் வரிசை அப்படின்னு கேட்குறாங்க. 3 வேல்யூ என்ன, 3. 3 ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன, 9. 3 கியூபோட வேல்யூ என்ன, 27. அப்போது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் வந்து சமமாக இல்லை. இதே வந்து ரெண்டுத்துக்குள்ள விகிதம் சமமாக இருக்கான்னு பாருங்களேன். 2 நம்பருக்கு இடையில ஒரு நம்பரை ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. 3 × 3 9, 9 × 3 27. அப்போ ஒரு நம்பரை காமனாக மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணி போனால் அது என்ன சீரீஸ், ஜாமெட்ரிக் சீரீஸ், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்றதான் நமக்கான கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஜிபி ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா. நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. நமக்கான 12th கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க,
3, 6, 12, 24 எக்ஸெட்ரா 324 என்ற தொடர் வரிசையில் எத்தனை உறுப்புகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஎன் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். இதில் தான் என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஎன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 384. ஓகேங்களா, கடைசி டேர்முங்கிறது 384. ஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் 3. ஆர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 1 3 3 2 இன்ட்டு 3 6. அப்போ 2 பவர் n மைனஸ் ஒன்னு இருக்கு. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3ஆல் ஈக்குவல் ஆன்சர் போகும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ கட் பண்ணுறேன். 1 3 3 1 3 3 2 3 6 3 24. அப்போ 2 பவர் n மைனஸ் ஒன்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 128ன்னு கிடைச்சிருக்கு. இந்த 128 வந்து நம்ம 2 பவரில் கொண்டு வரணும்னா சிந்தட்டிக் டிவிஷன் எல்சிஎம் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வாங்க. 64ன்னு கிடைக்கும். 2ஆல் டிவைட் பண்ணால் 64 2ஆல் டிவைட் பண்ணும்போது 32ன்னு கிடைக்கும். 32 2ஆல் டிவைட் பண்ணால் 16ன்னு கிடைக்கும். 16 2ஆல் டிவைட் பண்ணால் 8ன்னு கிடைக்கும். 8ன்றது பார்த்தீங்கன்னா 2 கியூபோட வேல்யூ தான் 8. அப்போ 2 பவரில் தான் வந்திருக்கு. பேலன்ஸ் எத்தனை 2 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ 2 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 3 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 128ன்னு கிடைக்கும். பேஸ் வந்து சமமாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 7ஓட வேல்யூ தான் 128. 2 பவர் n மைனஸ் ஒன்னுங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்குது. பேஸ் சேமாக இருந்து ஈக்குவல் வந்து என்ன பண்ணிடலாம்? பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ n மைனஸ் ஒன்னோட வேல்யூ 7னா என்னோட வேல்யூ என்ன இருக்கும்? மைனஸ் ஒன் அங்கிட்டு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 7 + 1 8 அப்படின்றதான் இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஷின் பார்த்துலாங்களா? நமக்கான அடுத்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த 4 உறுப்புகளின் பெருக்கு தொகை. முதல் உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏஆர்னு எடுத்துக்கிறேன். அடுத்த உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். அடுத்த உறுப்பு பார்த்தீங்கன்னா ஏஆர் கியூப்னு எடுத்துக்கிறேன். 4 அடுத்தடுத்த உறுப்புகளை பெருக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெருக்கிறப்போ என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க? 625 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நம்பரை பெருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆறுன்றது பார்த்தீங்கன்னா 1 இருக்க போது. ஸோ ஆரெல்லாம் விட்டுருங்க. ஆரெல்லாம் விட்டுட்டா நமக்கு பேலன்ஸ் எத்தனையே இருக்குது? 1 2 3 4. a பவர் 4 அப்படின்றதோட வேல்யூ தான் 625. 625 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5 பவர் 4ஓட வேல்யூ தான் 625. ஓகேங்களா, 5 பவர் 4ஓட வேல்யூ தான் 625. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? பவரை கட் பண்ணி விட்டிங்கன்னா ஏவோட வேல்யூங்கிறது 5 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளன. ஈவன் டிஜிட்ஸில் வந்து நம்பர் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அனைத்து உறுப்புகளின் கூடுதல் வந்து என்ன ஃபார்முலானா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்படின்றத அனைத்து உறுப்புகளின் கூடுதல்ங்கிற சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதலை போல் ஒற்றைப்படை உறுப்புகளோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் அப்படின்றதான் ஒற்றைப்படை எண்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா. அதோட 3 மடங்குக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றைப்படை எண்களின் கூடுதலை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் 3 மல்டிப்ளை பண்ணிட்டேன். கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? ஆரோட வேல்யூ பொது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணிடலாம். நேருக்கு நேர் இருக்க டேர்ம்லாம் அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா, அடிச்சு விட்டா நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது கிராஸில் வந்துடும். இந்த ஆர் மைனஸ் ஒன்றுங்கிறது கிராஸில் போயிடும். இப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் அப்படின்றது இருக்கும். ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எப்படி எழுதலாம்? ஆர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் எழுதலாம். ஸோ ஆர் மைனஸ் ஒன் கேன்சலு. இப்போ ஆர் ப்ளஸ் ஒன்னோட வேல்யூ தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3ன்றது கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அங்கிட்டு போகும்போது மைனஸ் ஒன்றுன்னு போகும். அப்போ ஆரோட வேல்யூ 3 மைனஸ் 1 2 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ 2 என்பதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள் தானே. 2 அப்படின்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? -1 லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 1 என்ற முடிவிலி வரை பெருக்கு தொடரின் கூடுதல், அதாவது இன்ஃபைனட் சீரிஸோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. a/1 மைனஸ் ஆர் அப்படின்றத முடிவிலா தொடரோட கூடுதலுக்கான பெருக்கு தொடரின் கூடுதலுக்கான ஃபார்முலாவாக இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷன் சீன்றதான் ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பாருங்க. முடிவிலா உறுப்புகளோட எப்படி சார் முடிவிலா உறுப்புகளோட கூடுதல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா கடைசியில் வந்து இன்ஃபினிட்டின்னு முடிஞ்சிருக்கணும், இல்லை முடிவிலி அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கணும். இப்போ தான் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தோம். என்ன ஃபார்முலா? a/1 மைனஸ் ஆர். ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 3, 1 மைனஸ் ஆறுங்கிறது என்ன? இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணணும். அப்போ 1/3. இந்த 3யை கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 3 3, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 2ன்னு கிடைக்கும். அப்போ 3/2/3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2/3யை தலைகளை மாற்றிடுங்க. 3 இன்ட்டு 3/2ன்னு மாறிடும். மல்டிப்ளிகேஷன் மாத்திரக்காக தலைகளை கொண்டு போயிடுறேன். இப்போ 3 இன்ட்டு 3 9, டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 9/2 அப்படின்றதான் இந்த முடிவுலா உறுப்புகளோட கூடுதலுக்கான ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா, நமக்கான அடுத்த கொஸ்டின் பார்த்துருங்களா?
நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துங்க சேம் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. பின்வரும் முடிவிலி தொடரின் இன்ஃபைனைட் சீரிஸோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லிட்டு 108, 36, 12, 4ன்னு கொடுத்துருக்காங்க. முடிவிலா உறுப்புகளோட கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? a by 1 minus r. ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 108 டிவைடட் பை 1 மைனஸ் ஆறுங்கிறது என்ன? இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை டிவைட் பண்ணும். ஒரு 36 36, 3 36, 108. அப்போ 1/3 அப்படின்றது ஆர். இந்த 1ல இருந்து 1/3 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2/3 அப்படின்றது கிடைக்கும். இந்த டிவிஷனில் இருக்கிற நான் மல்டிப்ளிகேஷனை மாற்றுறதுக்காக 3/2ன்னு தலைகீழாக மாற்றி விட்டுறேன். இப்போ 108 வந்து 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2 54 × 2 108. அப்போ 54 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 50 × 3 5 × 3 15 150ன்னு கிடைக்கும். 4 × 3 12 கூட்டினா 162. 54 வந்து 50 + 4ன்னு பிரித்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறப்போ 162 அப்படின்றது வந்து நமக்கான ஆன்சராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா? நமக்கான அடுத்த சம் பாருங்களேன். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 16 மைனஸ் 48 ப்ளஸ் 144 மைனஸ் 432 இந்த பெருக்கு தொடர் வரிசையின் முடிவுறா உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இன்ஃபைனைட் சீரிஸோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். a by 1 minus rன்னு பார்த்தோம். ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 16, 1 minus r. ஆறுங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் 48லேருந்து 16 டிவைட் பண்ண 6ன்னு கிடைக்கும். ஒரு 16 16, 3 16, 48. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். 1 + 3 4. அப்போ 16 4ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்க போகுது? +4 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 என்பது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்துருங்களா? நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் சீரிஸில் இன்ஃபைனைட் சீரிஸ் கொண்டு வந்திருக்கோம். ரொம்பவே சிம்பிள். நமக்கு முடிவுறா பெருக்கு தொடர் வரிசையோட முதல் உறுப்பு வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. உறுப்புகளோட கூடுதல் பார்த்தீங்கன்னா 32/3ன்னு கொடுத்துட்டு பொது விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு S இன்ஃபினிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 32/3 விச் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 8 1 மைனஸ் ஆர் அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? இந்த 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு சைடும் இந்த 32/3 ஈக்குவல் டு சைடும் கொண்டு வந்துடுறேன். கொண்டு வரப்போ எப்படி மாறும்? 1 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 8 × 3/32ன்னு மாறுங்க. 8ஆல் அடிக்கிற 1 8 4 × 8 32. மைனஸ் ஆர் ஈக்குவல் டு அந்த சைடும் மைனஸ் ப்ளஸ் 3/4 ஈக்குவல் டு சைடும் கொண்டு வரப்போ 1 மைனஸ் 3/4ன்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு ஆர். 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 டிவைடட் பை 4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 1/4. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க இன்னைக்கான லைவ் வீடியோ. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஃபயர் சிம்பிள் மட்டும் கொடுத்துருங்க. முக்கியமாக நம்மளோட சாய்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சார் இந்த கொஸ்டின் எனக்கு டவுட் இருக்குது சார் அப்படின்னு மேக்ஸ்லையோ ஆர் ரீசனிங்லையோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணி வைங்க. நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 7339691304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக ஆர் ரீசனிங் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து ஆன்சரை வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு லைவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.